கள்ளருடைய கூடாரங்கள். கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு. தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கம் உண்டு. அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? தேவனை கோபப்படுத்துகிறவர்கள். இந்த உலகத்தில் துன்மார்க்கர் செழித்திருக்க மாட்டார்கள் என்று யோபுவின் சிநேகிதர்கள் உறுதியாய் சொல்லுகிறார்கள். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டு ஒளிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல அழிந்து போகும் என்பதே யோபுவினுடைய சிநேகிதரின் நம்பிக்கை. யோபு அவர்களுடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்லுகிறார். மனுஷருடைய ஐஸ்வர்யத்தை வைத்தும் செழிப்பான வாழ்க்கையை வைத்தும் மனுஷரை நியாயம் தீர்க்கக்கூடாது. தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர். அவர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் தமக்கு பிரியமானபடி மனுஷரை ஆளுகை செய்கிறார். தம்முடைய கிருபையினால் மனுஷருக்கு பராமரிப்புகளை கொடுக்கிறார். ஆகையினால் மனுஷருடைய உலக பிரகாரமான ஜீவியத்துக்கும் அவர்களுடைய இருதயத்தின் சுபாவத்திற்கும் சம்பந்தமில்லை என்று யோபு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு. துன்மார்க்கரும் செலுத்தியிருக்கிறார்கள். கள்ளர் தேவனை கோபப்படுத்துகிறார்கள். அவர்கள் மற்றவர்களை துன்பப்படுத்துகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். பணத்திற்காக மகா பாதகங்களை செய்கிறார்கள். பிறருடைய இரத்தங்களை சிந்தி தங்களுடைய ஐஸ்வர்யங்களை சேமிக்கிறார்கள். கள்ளர்கள் துணிகரமாய் பாவம் செய்து தேவனை கோபப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கூடாரங்களிலும் செல்வம் உண்டு என்றும் தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கும் சாங்கோபோங்கம் உண்டு என்றும் யோபு சொல்லுகிறார். யோபு கள்ளரை பற்றி பொதுவாக சொன்னாலும் அவர் தன்னுடைய மனதிலே சபையரையும் கல்தையரையும் நினைத்துத்தான் இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். அவர்கள் யோபுவின் ஒட்டகங்கள் மேலும் ஆடு மாடுகள் மேலும் எருதுகள் மேலும் விழுந்து அவற்றை ஓட்டிச் சென்று விட்டார்கள். யோபு தன்னுடைய சம்பத்து எல்லாவற்றையும் இழந்து போனார். இப்போது யோபு வறுமையிலும் வேதனையிலும் இருக்கிறார். யோபுவின் சம்பத்தை கொள்ளையடித்த கள்ளரோ ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள், சாங்கோபாங்கமாய் ஜீவிக்கிறார்கள். கள்ளரின் கூடாரங்களிலும் செல்வம் இருக்கிறது. கள்ளரின் குடும்பத்தாரும் அவரோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். கள்ளரின் சந்ததியாரும் அழிந்து போகாமல் செல்வ செழிப்பாய் இருக்கிறார்கள். கள்ளருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது போல தெரிகிறது. கள்ளர்கள் துன்மார்க்கமாய் ஐஸ்வர்யத்தை சேர்த்தார்கள். ஆனாலும் கள்ளர்களோ அல்லது அவர்கள் அநியாயமாய் சேர்த்த ஐஸ்வர்யமோ அழிந்து போகவில்லை. அது அவர்களுக்கும் அவருடைய சந்ததியாருக்கும் நிலைத்திருக்கிறது. இது உலகத்தில் நாம் காண்கிற பொதுவான காரியம். துன்மார்க்கர் அழிந்து போவார்கள் என்று யோபுவின் சிநேகிதர்கள் சொன்னார்கள். ஆனால் யோபுவோ துன்மார்க்கரும் செலுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். மனுஷருடைய ஐஸ்வர்யத்தை வைத்து அவர்களுடைய பக்தியை அளந்து பார்க்க கூடாது. நம்முடைய கைகளில் இருப்பதை வைத்து நம்முடைய இருதயத்தில் இருப்பதை கணக்கு பார்க்க கூடாது. நம்முடைய கைகளில் ஐஸ்வர்யம், நம்முடைய இருதயத்தில் துன்மார்க்கமும் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதுபோலவே நம்முடைய கைகளில் தரித்திரமும் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமும் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். யோபு தேவன் மீது கூறும் தவறான குற்றச்சாட்டுக்கள். கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு. தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. கள்ளருடைய கையில் தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம். துன்மார்க்கரும் செலுத்திருப்பார்கள் என்பது எல்லா மனுஷருக்கும் தெரியும் என்று யோபு சொல்லுகிறார். இது மறைவான ரகசியம் அல்ல. மனுஷருக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சமுத்திரத்தின் மச்சங்களுக்கும் இந்த சத்தியம் தெரியும் என்று யோபு சொல்லுகிறார். அறிவின் ஆதாரம். காட்டில் உள்ள மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமி, சமுத்திரத்தின் மச்சங்கள். சோப்பாரின் குற்றச்சாட்டுக்கு தான் பதில் கூற வேண்டிய அவசியமில்லை என்று யோபு கூறுகிறார். சோப்பார் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் பார்த்தால் ஓர் இயற்கையின் நியதி தெரிய வரும். வலுவானவர்கள் பலவீனமானவர்களை ஒடுக்குகிறார்கள்.
தேவனும் பலவீனமானவர்களை காப்பாற்றுவதில்லை என்னும் பொருளில் யோபு கூறுகிறார். ஆனால் யோபுவின் குற்றச்சாட்டில் உண்மையில்லை. மிருகங்களுக்குள் பலமுள்ளவைகள் பலமில்லாத மிருகங்களை வேட்டையாடி பட்சிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களிடத்திலும் இதே சுபாவமே உள்ளது. பெரிய மீன்கள் சிறிய மீன்களை விழுங்கிவிடும். மனுஷனும் சமுத்திரத்தின் மச்சங்களைப் போலவே இருக்கிறான். சரீர பலமுள்ளவன் பலமில்லாதவர்களை ஒடுக்குகிறான். கள்ளர்கள் சாதாரண ஜனங்களை கொள்ளையடிக்கிறார்கள். ஆனாலும் கள்ளர்கள் அழிந்து போகாமல் செலுத்தியிருக்கிறார்கள். கர்த்தர் மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கு சமமாய் நியமித்திருக்கிறாரோ என்று ஆபக்கூக் வேதனையோடு சொல்லுகிறார். மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரியில்லாத ஊர்வனவற்றிற்கும் சமமாக்குகிறது என்ன? ஆபக்கூக் 1:14. இந்த பிரபஞ்சத்தில் பாவம் பிரவேசித்தபடியினால் சகலமும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. சிருஷ்டிகளுக்கு இடையே சமாதானம் இல்லாமல் சண்டை போட்டுக் கொள்கிறது. ஒன்றை ஒன்று பட்சிக்கிறது. இப்பிரபஞ்சத்தில் பாவம் இல்லை என்றால் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து வாசம் பண்ணும். சோப்பார் தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை மனுஷரால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை மனுஷரால் அறிய முடியாது. யோபு சோப்பாரின் வார்த்தைகளை அங்கீகரிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய கரமே செய்தது என்பதை இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார் என்று யோபு கேட்கிறார். கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு என்பதையும், தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கம் உண்டு என்பதையும், தேவன் அவர்கள் கையிலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் என்பதையும் யோபுவின் சிநேகிதர்கள் சாதாரண மிருகங்களிடமும் கேட்டு பார்க்கலாம். அவை கூட இந்த ரகசியங்களை அவர்களுக்கு விவரிக்கும் என்று யோபு சொல்லுகிறார். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும் என்று யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில் விரிவாக சொல்லுகிறார். தேவனுடைய பராமரிப்பின் பிரமாணம் சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிறது. தேவனுடைய பராமரிப்பே இப்பிரபஞ்சத்தின் எல்லா காரியங்களையும் வழிநடத்துகிறது. தேவன் மனுஷரை விட கீழான சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய தெய்வீக ஆளுகையில் இருந்து நாம் தேவனுடைய பராமரிப்பின் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவன் மற்ற சிருஷ்டிகளை ஆளுகை செய்வது போலவே மனுபுத்திரரையும் ஆளுகை செய்கிறார். சகலவற்றையும் கர்த்தருடைய கரமே செய்கிறது. தேவனுடைய மகத்துவம். கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். எல்லா ஜீவராசிகளையும் ஆளுகை செய்கிறார். சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஞானமும் வல்லமையும் உள்ளது. கர்த்தரிடத்தில் ஆலோசனையும் புத்தியும் உள்ளது. அவர் இடிக்கிறார். அவர் மனுஷனை அடைத்தால் அவனை விடுவிக்க முடியாது. அவர் தண்ணீர்களை அடக்குகிறார். ஆறுகளை உலர்ந்து போகச் செய்கிறார். மழையை அனுப்புகிறார். பூமியை கீழது மேலாக்குகிறார். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடிக்கிறார். நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார். பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். அவர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்குகிறார். முதிர்வயது உள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார். அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார். பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்குகிறார். மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். அவர் பூமியில் உள்ள ஜனத்தின் உடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போடுகிறார். அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே அலைய பண்ணுகிறார். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரிய பண்ணுகிறார். ஜீவனும் ஆவியும். தேவனுடைய சர்வ ஆளுகை எல்லா சிருஷ்டிகளிலும் வெளிப்படுகிறது. தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிறார். எல்லா சிருஷ்டிகளும் தேவனிடத்திலிருந்தே உண்டாயிருக்கிறது. மாம்சமான சகல மனுஷரும் தேவனிடத்திலிருந்தே தங்களுடைய ஜீவனை பெற்றிருக்கிறார்கள். எல்லா மனுஷருடைய ஆத்துமாக்களும் தேவனுக்கு உரியது. ஆகையினால் தேவன் தமக்கு சித்தமான காரியங்களை தம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் மனுஷருக்கு செய்கிறார். யோபு கர்த்தருடைய கிரியையை பற்றி சொல்லும் போது கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில்
கர்த்தர் என்னும் பெயருக்கு யெகோவா என்னும் எபிரேய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபுவுக்கும் அவருடைய சிநேகிதருக்கும் இடையே நடைபெற்ற விவாதத்தில் இந்த வாக்கியத்தில் மாத்திரமே யெகோவா என்னும் எபிரேய பெயரால் கர்த்தர் அழைக்கப்படுகிறார். இதுவரையிலும் கர்த்தரை குறிப்பதற்கு எல்ஷடாய் என்னும் எபிரேய வார்த்தையே இவர்கள் பயன்படுத்தினார்கள். எல்ஷடாய் என்னும் எபிரேய பெயருக்கு சர்வ வல்லமை உள்ளவர் என்று பொருள். எல்லா பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் தான் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் நம்முடைய கரத்தில் இருப்பது போல நாம் சிந்திக்கவும் கூடாது, செயல்படவும் கூடாது. வாயும் செவியும். யோபு தன்னுடைய சிநேகிதருக்கு இதுவரையிலும் சொன்ன பிரதியுத்தரத்திற்கு முடிவுரையாகவும் அவர் அவர்களுக்கு இனிமேல் சொல்லப் போகிற பிரதியுத்தரத்திற்கு முன்னுரையாகவும் யோபு இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கும் என்றும் செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும் என்றும் யோபு சொல்லுகிறார். மனுஷருடைய சிந்தை நல்லது தீயதை பகுத்தறியும். சத்தியத்திற்கும் பொய்க்கும் இடையே உள்ள வேறுபாட்டை மனுஷன் நிதானித்து அறிந்து கொள்கிறான். நாவானது இனிப்பையும் கசப்பையும் வேறு பிரித்து வித்தியாசம் காணும். சுவைகளின் வித்தியாசம் நாவுக்கு தெரியும். அதுபோலவே மனுஷருடைய செவி வார்த்தைகளை சோதித்து பார்க்க வேண்டும். மனுஷன் பட்சபாதம் இல்லாமல் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்போதுதான் விவாதத்திற்கு நல்ல முடிவு கிடைக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் மனம் விரும்பிய பிரகாரம் தாறுமாறாக பேசினால் நலமான முடிவு உண்டாகாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளின் மிகுதியினால் பாவம் அதிகரிக்கும்.